சென்னை மடிப்பாக்கம் பேருந்து நிலையம் செல்லும் சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகன ஓட்டிகள் தடுமாறி கீழே விழும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் நித்யானந்தன் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்பொழுது கேட்கலாம். வணக்கம் நித்யானந்தன். இந்த விளம்பர திமுக ஆட்சியில் முறையாக சாலை உள்ளிட்ட எதுவுமே பராமரிக்கப்படாத ஒரு சூழல் நிலை வருகிறது. குறிப்பாக தற்பொழுது மழைக்காலம் துவங்கியுள்ள நிலையில் இந்த சாலைகளில் காணப்படும் இந்த சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுவதால் பொதுமக்கள் சந்திக்கும் இன்னல்கள் என்ன? நிச்சயமாக நேற்று இரவு முதலே சென்னையில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக காலை முதலே மழை 10 மணிக்கு பிறகு சற்று ஓய்ந்திருக்கிறது. இருந்த போதிலும் நேற்று இரவு பெய்த மழையில் பல்வேறு சாலைகள் குண்டும் குழியுமாக மாறி இருக்கிறது. அதே போல முன்பே அந்த சாலைகள் போடப்படாமல் இருந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக சாலைகள் போடப்படாமல் இருப்பதன் காரணமாக மடிப்பாக்கம் பகுதியில் பல்வேறு சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்பட்டு வருகிறது. அதற்கு உதாரணமாக தற்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த மடிப்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு செல்லக்கூடிய ஈஸ்வரன் கோவில் சாலை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இந்த சாலையில் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் கீழே விழுந்து எழுந்து செல்லக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு சாலையாக மாறி இருக்கிறது. அதே போல பேருந்துகள் வருவதன் காரணமாக குண்டும் குழியுமாக இருப்பதால் நடந்து செல்வோர் கூட அந்த பகுதியில் நடந்து செல்ல முடியாத ஒரு சூழலுக்கு அந்த ஈஸ்வரன் கோவில் சாலை என்பது மாறி இருக்கிறது. இருசக்கர வாகனத்தில் மற்ற நேரங்களில் பள்ளிக்கூடங்களுக்கு குழந்தைகளை அழைத்து செல்வோர் கீழே விழக்கூடிய ஒரு சூழலும், அதே நேரத்தில் முதியவர்கள் அந்த வழியாக நடந்து செல்ல முடியாத ஒரு சூழலும் இருந்து வருகிறது. ஆனால் நாம் இதை காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக நாம் எடுத்து சென்ற உடனே அங்கு சென்னை மாநகராட்சியுடைய ஊழியர்கள் உடனடியாக வந்து அந்த பேட்ச் ஒர்க் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வழக்கமாக ஒரு இடத்திலிருந்து மண்ணை எடுத்து வந்து அந்த பள்ளத்தை மூடக்கூடிய பணியில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் மண்ணள்ளி வந்து அந்த பள்ளத்தை மூடும் பொழுது மீண்டும் அந்த பகுதி சேரும் சகதியமாக மாறுவதன் காரணமாக வழிக்கு விடக்கூடிய ஒரு சூழலுக்கு தான் மாறி இருக்கிறது. ஆகவே அந்த பேட்ச் ஒர்க் பணியில் மிக கவனமாக செய்து வருகிறார்கள். ஆனால் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை பொறுத்தவரை மீண்டும் மீண்டும் இந்த பேட்ச் ஒர்க் பணியை மட்டும் திமுக அரசு தொடர்ந்து செய்து வருகிறது. ஆனால் முழுமையாக தார் சாலை அமைக்கக்கூடிய பணியில் ஈடுபடவில்லை. கடந்த 6 மாதங்களுக்கு மேலாகவே இந்த மடிப்பாக்கம் பேருந்து நிலையம் செல்லக்கூடிய அந்த ஈஸ்வரன் கோவில் சாலை முழுவதுமாக இப்படிதான் இருப்பதாகவும் குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக வைத்திருக்கிறார்கள். ஆகவே அரசு இந்த தார் சாலைகள் அமைக்கக்கூடிய இடங்களை தார் சாலைகள் அமைக்க வேண்டும். இந்த பேட்ச் ஒர்க், அதாவது மழை பெய்கிறது என்பதற்காக இன்று ஒரு நாள் மட்டும் பேட்ச் ஒர்க் பணியில் ஈடுபடாமல் முழுமையாக சாலைகளை கட்டமைத்து தர வேண்டும் என்பது மடிப்பாக்கம் பகுதிவாசிகளுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருந்து வருகிறது. அதே போல மடிப்பாக்கத்திற்கு உள்ளாக இருக்கக்கூடிய மீனாட்சி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் சாலைகள் குண்டும் குழியுமாக தான் காட்சியளித்து வருகிறது. ஆகவே சமதளமாக இந்த மடிப்பாக்க பகுதியை மாற்றி அதன் பிறகாக மழைநீர் வெளியே செல்லுவதற்கான ஏற்பாடுகளும் அதே போல சாலைகளை முறையாக அமைத்து தர வேண்டும் என்று சென்னை மாநகராட்சிக்கு பலமுறை கோரிக்கை விடுத்தும் சென்னை மாநகராட்சி அந்த கோரிக்கை கடிதங்களை எல்லாம் காற்றில் பறக்க விட்டிருக்கிறது என்று பொதுமக்களுடைய குற்றச்சாட்டும் இருந்து வருகிறது. ஆகவே பொதுமக்கள் மீண்டும் மீண்டும் வழிக்கு விழுந்து அடிப்படக்கூடிய சூழலுக்கு அந்த சாலைகள் இருப்பதை உடனடியாக அரசு கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைவருடைய எண்ணமாக இருந்து வருகிறது. சிகாமணி, விரிவான விவரங்களுக்கு நன்றி நித்யானந்த்.